ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில சுகமாய் இருப்பீர்களாக, சந்தோஷமாய் தைரியமாய் இருப்பீர்களாக. இந்த நாளில் எரேமியா 30ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எரேமியா என்று சொன்னாலே புலம்பலின் தீர்க்கதரிசின்னு சொல்வார், அழுகையின் தீர்க்கதரிசி. அவர் ஜனங்களுக்காய் புலம்புகிறவர், அவருடைய விழுகை கண்டு புலம்புகிறவர், அவர்கள் எழுந்து கட்டப்பட வேண்டும் என்கிறதை ரொம்பவும் விரும்புகிறவர். அவர் தான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு ஜெப விண்ணப்பத்தை அவர்கள் மூலமாய் ஏறெடுக்க சொல்கிறவர். 30ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது அங்கே ரொம்ப அழகான ஒரு பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் காணப்பட்டதான அந்த சூழ்நிலையில தேவனுடைய வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் 17ஆம் வசனத்துல, உன்னை விசாரிப்பார் அற்ற சீயோன் என்று சொல்லி, உன்னை கவனிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, உன்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, உன்னை பேர் சொல்றதுக்கு யாரும் கிடையாது என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். அப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னன்னு கேட்டா, நீ தள்ளுண்டவள். உன்னை விசாரிப்பவர் யாரும் இல்லை, உனக்காக ஜெபிக்கிறவர் யாரும் இல்லை, உனக்காக பரிதபிக்கிறவர் யாரும் இல்லை. இந்த பேர் உனக்கு பேர் ஆயிடுச்சு. ஏனென்று கேட்டால் வசனம் சொல்லியிருக்கு, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். அந்த வார்த்தை அவருக்கு ஆண்டவருக்கு பிடிக்கல. என்னுடைய ஜனங்களை தள்ளுண்டவள் சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அவர்களுக்காக வைராக்கியம் கொண்டு அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தள்ளுண்டவள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தை புறக்கணிக்க தொடங்கும் போது அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக வைராகியம் கொண்டது. தள்ளுண்டவள் என்று சொல்லிட்டாங்களே, அவர்களுக்கு முன்னதாக என் ஜனங்களுக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், அவர்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லி தேவனாய கர்த்தர் செய்தார். அவர் சொன்னது மாத்திரமல்ல, 1948ஆம் வருஷம் அவளுக்கு சொந்தமான ஒரு தேசத்தை கொடுத்து இன்றைக்கு இந்த சின்ன தேசமாகி இஸ்ரவேலில் இருந்து உலகம் முழுவதுக்கும் போகிறதான பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். ஏனென்று கேட்டால், உலகமெல்லாம் அவளை தள்ளுண்டவள் என்று சொன்னது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக வைராக்கியம் கொண்டிருந்தது. என்ன செய்தாராம்? அவர்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன் சொல்கிறார். நீங்களும் நானும் யாராலும் நம்மளை பார்த்து தள்ளுண்டவன் ஒன்றும் இல்லை, அவனை யார் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் அவன் பக்கத்திலே கிடையாது என்றெல்லாம் சொல்லி தள்ளுண்டவள் என்று சொல்லி தள்ளுண்டவன் என்று சொல்லி உங்களை குறித்து நினைக்கிறார்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தள்ளுண்டவர்கள் என்று உங்களுக்கு பெயர் யாராலும் சொல்லி இருந்தால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவரை நீங்கள் தாபரமாய் கொண்டிருக்கிறபடினாலே அவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை அவர் ஆற்றுவார். கட்டுவார் என்று சொல்லல, ஆற்றுவார். அந்த காயங்களே இல்லாதபடி மாற்றி போடுவார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. இது கேட்கிற அனைவருக்கும் தருவாராக. இந்த வார்த்தைகளை நிறைய பேர் கேட்கிறீர்கள். உங்களுக்கு ரொம்ப கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே அனுபவமாக தேவனாய கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தள்ளுண்டவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நீர் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்கள் காயங்களை ஆற்றுவீராக. நீர் அப்படி செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். அதை உலகம் முழுவதுக்கும் அவர்கள் காண்பிக்க நீர் அவர்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு அதை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென். God bless you my brothers and sisters. நீங்க தள்ளுண்டவர்கள் என்று தான நிலையில் இருந்தால் அதை இந்த நாளிலே கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவாராக. God bless you abundantly this morning and again and again and again and again. Amen.